ஒரு பர்சனல் லோன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்றீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்லயே மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அதுல சிலருக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு தெரியாம இருக்கு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இது தமிழ்நாடோட மோஸ்ட் ட்ரஸ்டடான லோன் கைடன்ஸ் சர்வீஸ் பில் பண்ற ஜர்னில டே 31. ஒரு பர்சனல் லோன்ன்றது ஒரு salary எம்ப்ளாய்க்காக கொடுக்கப்படுற லோன். இது அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மேண்டிட்டரியான டாக்குமெண்ட்ஸ் 4 இருக்கு. அது என்னன்னு சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு. இது உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப்காகவும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பேன் கார்டு. இது உங்களுடைய பினான்சியல் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மூணாவது முக்கியமான விஷயம் உங்களுடைய 3 months salary slip and 6 monthக்கான அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் 3 months ஒரே கம்பெனில இருந்து salary கிரெடிட் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுப்பாங்க. ஏன்னா பர்சனல் லோன்ன்றது ஒரு salary எம்ப்ளாய்க்காக கொடுக்கப்படுற லோன். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுங்க. இதே போல பிசினஸ் லோன், ஹோம் லோனுக்கு என்ன பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது தெரிஞ்சுக்கணும்னா வித் மோனோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. லிங்க் பயோல இருக்கு. அதுல நான் தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட பிசினஸ் பில்ட் பண்ற ஜர்னில ஆர்கால நான் இன்னைக்கு 500 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்.